கர்த்தருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தெய்வீக இலக்கு. தெய்வீக இலக்கு. இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு செய்தி. இந்த செய்தியிலே ஒரு 5-6 குறிப்புகள் எல்லாம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய இருதயத்திலிருந்து வருகிற ஒரு செய்தியாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேச விரும்புகிறார். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். சீட்டு மடியிலே போடப்படும். சீட்டு மடியிலே போடப்படும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இது எபிரேயத்திலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. சீட்டு மடியிலே போடப்படும், ஆனால் அதோடைய முடிவோ கர்த்தரால் தீர்மானிக்கப்படும். அதோட முடிவோ கர்த்தரால் தீர்மானிக்கப்படும். எனக்கு அருமையான சபையாரே, இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் சாலமோனால் எழுதப்பட்டதாக இருந்தாலும் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு இசைந்து வாழ பிரயோஜனமுள்ள ஞானத்தை போதிக்கிற ஒரு புஸ்தகம்தான் நீதிமொழிகளின் புஸ்தகம். ஆமென். இந்த புஸ்தகம் நம்ம எதை உற்சாகப்படுத்துகிறது என்றால், வாசிக்கப்பட்ட வசனம் சீட்டு மடியிலே போடப்படும், அதனுடைய முடிவை கர்த்தர் நிர்ணயிக்கிறார், தீர்மானிக்கிறார் என்ற ஒரு வார்த்தை. இந்த வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. என்ன சொல்கிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்கள். கர்த்தரை உங்களுடைய சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வாருங்கள். எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் தனியாய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சூழ்நிலைக்குள்ளாக தேவனை கொண்டு வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும், உங்களுடைய கைமீறி போகிற காரியமாக இருந்தாலும், கர்த்தர் சர்வ அதிகாரம் உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏதோ தற்செயலா நடக்கிற ஒரு காரியமா இருந்தா கூட, எதிர்ச்சியா நடக்கிற ஒரு காரியமா இருந்தா கூட, நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே தற்செயலாய் நடக்கிறது ஒன்றுமே இல்லை, எதிர்ச்சியாய் நடக்கிறது ஒன்றுமே இல்லை. எல்லா தேவனுடைய தீர்மானத்தின்படி, ஹல்லேலூயா, அவருடைய முன் ஒழுங்கின்படிதான் காரியங்கள் நடக்கிறது. ஆகவே எதையும் தற்செயலாய் நடக்கிறது நினைக்க வேண்டாம். தேவன் தீர்மானித்து ஒழுங்கை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறதின் பின்பாக ஒரு பெரிய மகிமையான நோக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய சர்வ அதிகாரம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அநேக சமயத்திலே நாம் அதை உணராமல் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்தின் பின்பாக தேவனுடைய சர்வ அதிகாரம் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா சீட்டுன்னு போட்டிருக்கு, அப்படித்தானே? இங்கிலீஷ்ல லாட் என்று போட்டிருக்கிறார்கள். அந்த சீட்டுன்றதுக்கு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்ட எபிரேய பதம் என்னன்னா கோரல். கோரல் கோரல்னா ஒரு தீர்மானம் எடுப்பதற்காக, ஒரு முடிவை நிர்ணயிப்பதற்காக போடப்படுகிறதா இந்த சீட்டு. அந்த நாட்களிலே இஸ்ரவேல், அதாவது இந்த ஏன்ஷியன்ட் இஸ்ரேல், அந்த நாட்களிலே இஸ்ரேல் தேசத்திலே இப்படிப்பட்ட சீட்டு போடுகிற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. எதற்கென்றால் தெய்வீக ஒரு வழிநடத்துதலை கண்டுபிடிப்பதற்காக. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? யோசுவாவின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களுடைய தேசத்தை, சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுக்கிற நேரத்தில் அவர்கள் சீட்டு போட்டுதான் 12 கோத்திரங்களுக்கும் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள் என்று நம்மளால் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நம்முடைய ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த 12வது நபரை யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக அந்த மத்தேயாஸ் அந்த நபரை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் சீட்டு போட்டுதான் கண்டுபிடித்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்தை வீட்டை போய் வாசித்து பாருங்க.
ஆனால் ஒருவேளை உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், இன்றைக்கு நம்ம சீட்டு போடலாமா போடக்கூடாதா? பழைய ஏற்பாட்டில் அது இருக்கிறது, அந்த வழக்கம் இருந்திருக்கிறது. அந்த சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது சீட்டு போட்டு தான் 12 கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அந்த யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக 12வது நபரை தெரிந்தெடுப்பதற்கு அவர்கள் சீட்டு போட்டு தான் அவர்கள் தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே வேதாகமத்தில் இருக்கிற ஒரு காரியம் தான், இன்றைக்கு நம்ம சீட்டு போடலாமா போடக்கூடாதா? உங்களோட பதில் என்ன? ஒரு நாளும் போடக்கூடாது. காரணம் என்னவென்றால், நாம் சீட்டு போட்டு தேவனுடைய சித்தத்தை அறிய அவசியமில்லை. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக, அவருடைய தீர்மானத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினாலே இன்னைக்கு நம்ம சீட்டு போட்டு தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தீர்மானமும், மனுஷன் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துக்கு பின்பாக தேவனுடைய சர்வ அதிகாரம் கிரியை செய்கிறது. எவ்ரி டெசிஷன் இஸ் ஃப்ரம் த லார்ட். அதை ஈப்ரூலே ரொம்ப அழகாக அந்த வசனம் இருக்கும். யஹாவான் கொய் மிஷ்பாத்தோ இருக்கும். அது அப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் என்னதான் தெரிந்து கொண்டாலும் என்னதான் தீர்மானித்தாலும் அதோடைய முடிவு கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆமென். யோசிச்சு பாருங்க, சீட்டு போடுறது ஏதோ தற்செயலா ஒரு நடக்கிற காரியம். அதுல விளைவு எப்படி வேணாலும் இருக்கலாம். சீட்டு போடுகிறவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் சீட்டு போடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு முடிவு வரணும், அப்படிப்பட்ட ஒரு முடிவு வரணும், எங்களுக்கு இந்த காரியம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி பல எண்ணங்களிலே சிந்தனையோடு கூட அந்த சீட்டை போட்டாலும் அதனுடைய முடிவை, கடைசி முடிவை தீர்மானிக்கிறவர் ஆண்டவர் தான். அந்த கடைசி தீர்மான முடிவு கர்த்தருடைய கரத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சர்வ அதிகாரத்தை ஒவ்வொரு நிமிஷமும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் அனுமதிக்காமல் என்னோட வாழ்க்கையில ஒன்றுமே சம்பவிக்க முடியாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என்னோட தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழ முடியாது. காரணம், என்னோட தலையில் இருக்கிற அத்தனை முடியும் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். நமக்கு தெரியாது. இங்க யாருக்காவது தெரியுமா எத்தனை முடி தலையில் இருக்குன்னு? என்னைக்காவது எண்ணி பார்க்க முயற்சி பண்ணியிருக்கிறீங்களா? எண்ணி பார்த்தாலும் முடியாது. ஆனா கர்த்தர், வேதம் சொல்கிறது, நம்முடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த எபிரேய கண்ணோட்டத்திலே இந்த வசனத்தை நாம் பார்ப்போமானால், மனுஷனுடைய முயற்சிகள் தேவனுடைய தீர்மானங்கள், மனுஷனுடைய பிரயாசங்கள் தேவனுடைய முடிவு. ஆமென். மனுஷன் பல காரியங்களை தீர்மானிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம், முயற்சி பண்ணலாம். ஆனா முடிவு கர்த்தரோட கரத்துல தான் இருக்கிறது. இந்த ஒரு காரணத்தினாலதான் மனுஷன் எடுக்கிற ஒரு தெரிந்து கொள்ளுதலிலோ தீர்மானத்தை குறித்தோ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கவலைப்படுகிறதே இல்லை. மனுஷன் என்ன வேணாலும் தீர்மானம் பண்ணட்டும், எதை வேணாலும் நமக்கு விரோதமா தெரிந்து கொள்ளட்டும், தீர்மானம் பண்ணட்டும். ஆனா முடிவு யாரோட கரத்தில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்படியாக சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது ஒரு சுய சித்தத்தோடு சிருஷ்டிக்கிறார். ஒரு மிஷினை போல அல்ல, ஒரு ரோபோவை போல அல்ல. மனுஷனுக்குள்ளே ஒரு சுய சித்தத்தை வைத்து மனுஷனை உருவாக்க. ஆகவே மனுஷனுடைய சுய சித்தத்தின் மூலமாக வருகிற தெரிந்து கொள்ளுதலையோ மனுஷனுடைய தீர்மானங்களையோ கர்த்தர் ஆளுகை செய்கிறவர் அல்ல. ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதலின் தீர்மானத்தின் முடிவை கர்த்தர் ஆளுகை செய்கிறவர். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆகவே உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், உங்களை பிடிக்காதவர்கள் என்ன வேணாலும் தீர்மானம் பண்ணலாம், எதை வேணாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆனா உங்களை குறித்ததான முடிவு யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், யோசேப்புடைய சகோதரர்கள் எடுத்த தீர்மானம், அவர்கள் செய்த தெரிந்து கொள்ளுதல், அவருடைய தெரிந்து கொள்ளுதல் தான் என்ன? யோசேப்புடைய சகோதரருடைய தெரிந்து கொள்ளுதல் தீர்மானம் என்ன? எப்படியாவது யோசேப்பை குழியில போட்டுறணும்,
கர்த்தர் அதுல தலையிடவே இல்லை பாருங்க. கர்த்தர் விட்டுட்டார். யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்து ஒதுக்கி தள்ளி அவர் எடுத்த தீர்மானம் என்ன? யோசேப்பை குழியில போட்டுறணும். எப்படியாவது யோசேப்பு கண்ட சொப்பனம் வாய்க்க கூடாது என்று சொல்லி தீர்மானம் எடுத்து அவனை குழியில போட்டார்கள். கர்த்தர் அதுல தலையிடவே இல்லை. நீ என்ன வேணாலும் தீர்மானம் பண்ணிக்கோ, யோசேப்புக்கு விரோதமா என்ன வேணாலும் செய்துக்கோ. ஆனா முடிவிலே கர்த்தருடைய குறுக்கிடுதலை நாம் பார்க்கும்போது இவர்கள் போட்ட தீர்மானத்தின்படி காரியம் நடக்கல. இவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி மோசேப்புடைய வாழ்க்கையில காரியம் நடக்கல. தேவன் எதை முன்குறித்து வைத்தாரோ அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில நடக்கும். நான் தாழ்மையாக கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன். உங்களுடைய சொந்த குடும்பமா இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலே மற்ற நபர்களா இருக்கலாம், சமுதாயத்தில் யாரா வேணா இருக்கலாம். என்ன வேணாலும் உங்களுக்கு விரோதமா செய்யலாம், தீர்மானம் எடுக்கலாம், எதை வேணாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆனா உங்களை குறித்ததானே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தார். ஆகவே உங்களை குறித்ததானே எல்லா முடிவுகளும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. அதை ஒருவராகிலும் மாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே தேவனுடைய சர்வ அதிகாரத்திலே நாம் 100% விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஜனங்கள் என்ன வேணாலும் செய்யட்டும்பா, என்ன வேணாலும் பேசட்டும், எதை வேணாலும் தெரிந்து கொள்ளட்டும். ஆனா என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முடிவு உம்முடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் சொல்றேன். அன்றைக்கு யோசித்து பாருங்க, எகிப்து தேசத்தில் அந்த 3 எபிரேய புருஷர்கள் பாபிலோன் தேசத்தில், மன்னிக்கணும், பாபிலோன் தேசத்தில் அந்த 3 எபிரேய புருஷர்கள் எப்படியாவது அழிக்கப்பட வேண்டும் என்பது ராஜாவுடைய தீர்மானம். ராஜாவுடைய தெரிந்து கொள்ளல் என்ன தெரியுமா? அந்த அக்கினி சூளை 7 மடங்கு அதிக சூடாக்கி இந்த 3 பேரையும் அக்கினி சூளைக்குள்ள எரிந்து அவர்களை கொல்ல வேண்டும் என்பது ராஜாவுடைய தீர்மானம். கர்த்தர் விட்டுட்டார். அந்த தீர்மானத்தில் ஆண்டவர் குறுக்கிடவே இல்லை பாருங்க. அந்த ராஜா தெரிந்து கொள்ளுதலிலே கர்த்தர் குறுக்கிடவே இல்லை, கர்த்தர் அனுமதித்தார். ஆனா அவருடைய முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருந்தது. கர்த்தருடைய முடிவு என்ன? இந்த 3 புருஷர்கள் மாகாணங்களிலே உயர்த்தப்பட்டு கனப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருந்தது. ஆகவேதான் ஞானி சொல்லுவார் அடிக்கடி நீதிமொழிகளில், தேவனுடைய ஆலோசனை நிற்கும். மனுஷன் எதை வேணாலும் ஆலோசனை பண்ணலாம், எதை வேணாலும் நிர்ணயிக்கலாம், எதை வேணாலும் தீர்மானிக்கலாம். ஆனால் தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய ஆலோசனை தான் கடைசியில் நிற்கும். ஆகவேதான் எந்த மனுஷருக்கும் நாம் பயப்படுகிறது இல்லை. யார் நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும் நம்ம கலங்குறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷர் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் யாருக்கு அஞ்சுவேன்? மனுஷர் என்ன செய்ய முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீங்க? ரோமர் 8:28 என்னது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவர் மேல் அன்பு கூறுவவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் சம்பவிக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோம். For we know that all things work together for good. For we know, அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அவர் சொல்லுகிற இந்த அறிவு நம்முடைய சிந்தனை அறிவு அல்ல, இருதய அறிவு. இருதய அறிவு. சிந்தனை அறிவுக்கும் இருதய அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சிந்தனை அறிவு ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஒரு தகவல் தான். ஆனா இருதய அறிவுன்னு சொல்வது நாம் அதை அனுபவித்து, அதை அபியாசப்படுத்தி, நடைமுறைப்படுத்தி சில காரியங்களை அறிகிறோமே, அதுதான் இருதயத்தின் அறிவாக இருக்கு. இந்த ரோமர் 8:28 அநேக கிறிஸ்தவர்கள் சிந்தனை அளவிலே அறிந்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் மாத்திரம்தான் இருதயத்தின் அறிவை பெற்றிருக்கிறார்கள். அந்த இருதயத்தின் அறிவு என்ன தெரியுமா?
என்ன வேணாலும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யட்டும், அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி, என்னுடைய முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த முடிவு எனக்கு நன்மையாகவே சம்பவிக்கும், நன்மைக்கு எதுவாகவே சம்பவிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை குறித்ததானே தீர்மானம், அவருடைய நோக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறார். தெய்வீக இலக்கு, ஒரு இலக்கை போய் அடைய வேண்டுமானால் அதில் பிரயாணம் இருக்கிறது, அப்படிதானே? எந்த இலக்கை போய் அடையணும்னாலும் பிரயாணம் இல்லாமல் இலக்கை அடைய முடியாது. இதுதான் நான் 2 வாரத்துக்கு முன்னே உங்களுக்கு சொன்னேன். ஒரு பிரயாணப்பட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா துவக்கம் இருக்கிறது, தொடர்ச்சி இருக்கிறது, நிறைவு இருக்கிறது. தொடக்கம் இருக்கிறது, தொடர்ச்சி இருக்கிறது, நிறைவு இருக்கிறது. ஆனால் இந்த தொடக்கத்துக்கும் நிறைவுக்கும் நடுவில் இந்த தொடர்ச்சியின் காலகட்டத்தில் அநேக பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், தடைகள் வரலாம், நிர்பந்தமான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் இந்த தொடர்கிற பிரயாணத்தை தொடர்கிற இந்த தொடர்ச்சியிலே நீங்களும் நானும் தனியா இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் தாவீதுக்கு தைரியமா சொல்ல முடிந்தது. சங்கீதம் 23ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீதுடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை குறித்து சொல்றார். ஆவிக்குரிய பிரயாணத்திலே தொடங்குகிறார். முடிவு இருக்கிறது, நிறைவு இருக்கிறது. ஆனா இது ரெண்டுத்துக்கும் நடுவே மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு. தாவீது சொல்றாரு, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் ஓடுகிறவன் அல்ல, ஊடுருவி நடக்கிறவன். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஓடினாலும் அல்ல, நாம் ஓடுகிறவர்கள் அல்ல, தைரியமாய் நடக்கிறவர்கள். நான் அடிக்கடி அந்த 3 எபிரேய புருஷர்களை குறித்து தியானிப்பது உண்டு. அவர்கள் அந்த அக்கினி சூளையில ஓடினாங்களா நடந்தாங்களா? ஹல்லேலூயா. பொதுவாக அக்கினியில என்ன நடப்பாங்களா ஓடுவாங்களா? ஓடுவாங்க. ஏன்னா அக்கினிக்கு அவ்வளவு பயம், நெருப்புக்கு அவ்வளவு பயம். ஆனா இந்த 3 புருஷர்கள் ஓடல, நடக்கிறார்கள். காரணம், அவர்களோடு 4வது நபராக என் ஆண்டவராகிய இயேசு கூட நடக்கிறபடினாலே. ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இலக்கு அடையணும்னா ஒரு பிரயாணம் இருக்கிறது. ஆனா அந்த பிரயாணத்திலே ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது, ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வருவான், அதைரியப்படுத்துகிற சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வருவான். நம்முடைய விசுவாசத்தை குலைக்கக்கூடிய சூழ்நிலைகளை சத்துருவாகிய பிசாசு கொண்டு வருவான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே ஒரு நாள் சோர்ந்து போகாமல் நாம் முன்னேறுவோமானால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற தெய்வீக இலக்கை நாம் அடைந்தே தீர்வோம். ஆமென். விசுவாசத்துல முன்னேறணும், விசுவாசத்துல முன்னேறணும். விசுவாசத்துல முன்னேறதுன்னா என்ன தெரியுமா? ஒரு அறியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, எனக்கு முன்பாக என்ன அடுத்த படி என்னன்னு தெரியலனா கூட சரி, ஆண்டவரே உம்மை நம்பி அடுத்த படி நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு குருடனை போல இருக்கிறான் ஆண்டவரே, பாதை அறியாது ஒரு குருடனை போல இருக்கிறேன். ஆனா ஒன்று எனக்கு தெரியும், எனக்கு முன்பாக இருக்கிற பாதை எனக்கு தெரியாது, ஆனால் நீர் என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். பாதை தெரியலன்னா என்ன? கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிச்சில்ல நடத்திட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேதுருவை யோசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு தண்ணீர் மேல் நடந்து வருகிறார் என்று பார்த்தபோது பேதுரு சொல்ற, ஆண்டவரே நம்மிடத்துல வர நீ அனுமதி கொடுக்கணும். ஆண்டவன் சொல்றாரு வான்னு சொல்லிட்டார். உடனே பேதுரு எதையுமே யோசிக்கலங்க, படகுல இருந்து இறங்கி தண்ணியில நடக்க ஆரம்பிச்சிட்டார். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் அந்த படகுல இருந்து நம்ம படகு விட்டு இறங்கிடுவோமா? படகை விட்டு இறங்குவோமான்னு கேட்கிறேன். இறங்கிறதுக்கு முன்ன ஆழம் இருக்குமா இருக்காதா? எத்தனை அடி ஆழம் இருக்கும் பிரதர்? இதெல்லாம் விசாரிச்சுட்டு தானே இறங்குவோம். ஆனா பேதுரு ஒண்ணுமே கேட்கல, எவ்வளவு ஆழம்னு பார்க்கல. ஆண்டவர் இயேசுவை தான் பார்த்தாரு, படகை விட்டு இறங்கிட்டாரு. ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிட. பேதுருவோட வாஞ்சி என்ன தெரியுமா? என்னோட உயிரே போனாலும் என் நேசர் இடத்துல கிட்ட சேரணும், ஆண்டவரா இயேசு இடத்துல கிட்ட சேர. கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன்,
ஆண்டவராய் இயேசுவிடத்தில் கிட்டி சேர்கிற விஷயம்னு வரும்போது நீங்க சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, விளைவுகளையும் பார்க்க கூடாது. ஆண்டவர் இயேசுவிடத்தில் கிட்டி சேர்கிற விஷயம் என்று வரும்போது சூழ்நிலைகளையும் நாம் பார்க்க கூடாது, சூழ்நிலைகளின் விளைவுகளையும் பார்க்க கூடாது. காரணம், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சகலவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே தெய்வீக இலக்கு என்ற தலைப்பிலே எஸ்தருடைய வாழ்க்கையில் இருந்து சில சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். எஸ்தருடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக இலக்கு இருந்தது. ஒரு அனாதை பெண், தாய் தகப்பன் இல்லை, தத்தெடுக்கப்பட்டு கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக இலக்கு இருந்தது. ஆனால் அந்த தெய்வீக இலக்கை அடைவதற்கு எஸ்தர் அநேக போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அநேக பிரச்சனைகள், வாழ்க்கையில் அநேக சவால்கள். யோசிச்சு பாருங்க, அந்த ராஜ அரண்மனையிலே அந்த 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 வீட்டில் அவள் அடைக்கப்பட்டவளாக 1 வருஷம் அடைக்கப்பட்டு வைத்திருக்கிறார். ஆனாலும் எப்படியாவது அந்த ராஜாவுடைய இருதயத்தை நான் கவர வேணுமே. யோசிச்சு பாருங்க, 12 மாதம் அந்த ராஜ அரண்மனை வீட்டிலே அவள் அடைக்கப்பட்டு வைக்கிறாள். அடைக்கப்பட்டு ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. தனக்கு இஷ்டமானதை செய்ய முடியாது, தனக்கு இஷ்டமான இடத்துக்கு போக முடியாது. ஒரு அடைக்கப்பட்ட நிலைமை. ஆனா அந்த அடைக்கப்பட்ட நிலைமையிலே அவளுக்கு எஸ்தருக்கு இருந்த ஒரே ஒரு வாஞ்சனை தெரியுமா? எப்படியாவது ராஜாவுடைய இருதயத்தை கவர வேண்டும். நீங்க கர்த்தர் யாரிடத்துல பேசுறான்னு தெரியாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையாக நீங்கள் உணரலாம். அநேக காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனா என்னால் செய்ய முடியலையே, ஒரு அடைக்கப்பட்ட வாழ்க்கையை போல இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாஞ்சை ஒரே வாஞ்சையா இருக்குமானா, ராஜாதி ராஜாவுடைய இருதயத்தை நான் கவர வேணும், ராஜாதி ராஜாவை நான் அடைய வேணும். இந்த ஒரு வாஞ்சை இருக்குமானால் கர்த்தர் அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையை மாற்றி அரண்மனைக்குள்ளாக கொண்டு வந்து உங்களை ராஜஸ்திரியாய் மாற்றி என் தேவனால் முடியும். நம்ம சில சமயத்தில் நினைக்கிறோம், எஸ்தருடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது ஒரு ராஜாத்தி ஆயிட்டாக்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமா? இல்லை, அதுக்கு பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆமென். ராஜஸ்திரியா மாறின பிறகுதான் பாருங்க பிரச்சனை பல மடங்கா பெருகுகிறது. ஆனாலும் எஸ்தர் ஒரு நாள் சோர்ந்து போல. ஒரு தெய்வீக நோக்கம் எஸ்தருடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே தெய்வீக தயவு விளங்கப்பட்டது. ஒரு பெரிய தெய்வீக பொறுப்பு எஸ்தர் மேல் இருந்தபடினாலே தேவன் தெய்வாதீனமாக எஸ்தரை உயர்த்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். நான் இங்கிலீஷ் சர்வீஸ்ல சொன்னேன், the relentless force of divine destiny. அந்த தெய்வீக இலக்கு அடைவதற்கு அது ஒரு ஒரு வல்லமையான ஒரு நம்மை உந்தி தள்ளுகிறதா இருக்கிறது. இந்த தெய்வீக இலக்கு உங்களோட வாழ்க்கையில தெய்வீக இலக்கு இருக்குமானால் ஆண்டவரே சூழ்நிலைகளை உருவாக்கி உங்களை உந்தி முன்பாக தள்ளி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, அது ஒரு போராட்டமா இருக்கலாம், அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அது மரணம் ஜீவன் என்ற ஒரு சவாலை கூட இருக்கலாம். எஸ்தரோட வாழ்க்கையில் நடந்து அப்படிதான். தெய்வீக இலக்கு அவருடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே அது ஒரு ஒரு சக்தி போல எஸ்தரை உந்தி தள்ளுகிறது. எதுக்குள்ள தெரியுமா? போராட்டத்துக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, மரணமா ஜீவனா என்ற ஒரு போராட்டத்துக்குள்ள உந்தி தள்ளுகிறது. யோசிச்சு பாருங்க, எஸ்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர் யாரு? மொர்தெகாய். அவர் தான் எஸ்தரை தத்தெடுத்து வளர்க்கிறார். இப்ப இந்த மொர்தெகாய்க்கு ஒரு பிரச்சனைங்க. யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறார்கள் என்ற செய்தி மொர்தெகாய் மூலமாக எஸ்தரை வந்து சேர்கிறது. மொர்தெகாய் ராஜாவுடைய அந்த அந்த வாசலுக்கு வெளியே, அதாவது he was clothed with sackcloth and ashes. எப்படி சொல்லலாம்? ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு மொர்தெகாய் அழுது தேவனிடத்திலே கூக்குரலிடுகிற சத்தம் எஸ்தருடைய செவியிலே விழுந்திருக்கும் நான் நினைக்கிறேன். காரணம், அந்த அந்த பெர்சியா தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் ஒரு தீர்மானம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா யூதர்களும் அழிக்கப்பட போகிறார்கள். எல்லா யூதர்களும் அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அதுல மொர்தெகாய் அழிக்கப்படணும், எஸ்தர் அழிக்கப்படணும்.
இப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலை. ஆனா வேதம் என்ன திரும்ப சொல்கிறது? எடுத்து வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரித்திரத்திலே நடந்த ஒரு சூழ்நிலையை ஆவியானவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். 2 நபர் ராஜாவை கொல்லும்படியாக அவர்கள் ரகசியமாய் திட்டம் தீட்டுகிறார்கள். அது மொர்தெகாய்க்கு தெரிய வருகிறது. மொர்தெகாய் இந்த காரியத்தை எஸ்தரிடத்தில் அறிவிக்கிறார். எஸ்தர் அதை ராஜாவிடத்தில் அறிவிக்கிறார். அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. 21 அந்நாட்களிலே மொர்தெகாய் அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிந்திக்க வேணும். அந்த 2 நபர் ராஜாவை கொல்லும்படியாக தீர்மானிக்கிறார்கள். அது மொர்தெகாய்க்கு தெரிய வருகிறது. மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்றாரு. எஸ்தர் ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். அப்ப என்ன பண்ணிருக்கணுங்க? எஸ்தர் ராஜாவிடத்திலே மொர்தெகாய்க்காக தயவு கேட்டிருக்க வேண்டும், உதவி கேட்டிருக்க வேண்டும். அப்படிதானே? 2 பேரும் உயிரை வாங்க வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். அதை மொர்தெகாய் அவருதான் எனக்கு சொன்னாரு ராஜா கிட்ட சொல்லும்போது எஸ்தர் ராஜாவிடத்துல ஒரு உதவி கேட்டிருக்கணும். என்ன உதவி தெரியுமா? மொர்தெகாய்க்கு கொஞ்சம் உயர்வு தரக்கூடாதா? ராஜ அரண்மனையிலே கொஞ்சம் உயர்வு தரக்கூடாது. எஸ்தர் கேட்டிருக்க முடியுமா? கேட்டிருக்க முடியாதா? கேட்கலங்க. நம்மளா இருந்தா கேட்டிருப்போம். ஆனா எஸ்தர் ராஜாவிடத்திலே மொர்தெகாய்க்காக எந்த தயவுக்காகவும் பேசல. நோ ரெக்கமெண்டேஷன். எஸ்தர் மௌனமாக இருந்தது காரணம் என்ன தெரியுமா? நான் ராஜாவிடத்திலே ஒரு தயவு கேட்டு மொர்தெகாய்க்கு ஒரு காரியம் நடக்கக்கூடாது. தயவு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். மனுஷிடத்தில் வருகிற தயவு வேண்டாம். மனுஷிடத்தில் வருகிற உயர்வு எங்களுக்கு வேண்டாம். மனுஷிடத்திலிருந்து வருகிற இரக்கம் எங்களுக்கு வேண்டாம். தேவனுடைய சகாயம் வேண்டும். எஸ்தர் ஒண்ணுமே கேட்கலங்க. ராஜாட்ட அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது அது வேத பாடம் அந்த பகுதியை வாசிக்கும் போது. 22வது வசனத்தில் இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகி எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். சொன்ன உடனே ராஜா மொர்தெகாயை உயர்த்தி இருக்கணுமா வேண்டாமா? ஆனா ராஜா செய்யற காரியத்தை பாருங்க. 23வது வசனம் பாருங்க. அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 2 பேரை தூக்கில போட்டாச்சு. ஆனா மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய ஒரு காரியமும் ராஜா செய்யல. ஒரு காரியமும் செய்யல. கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியல. நீங்கள் ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதற்கான பலனை எதிர்பார்க்கிறீர்கள். நீங்க ஒரு காரியத்தை செய்துட்டீங்க. ஒரு நல்ல காரியம்தான், ஒரு செமையான காரியம்தான். அந்த காரியத்தை செய்துட்டு இப்பொழுது ஒரு பலனை எதிர்பார்க்கிறீர்கள்.
ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணுமே நடக்கலங்க. நடந்தது வேற. எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது வேற ஒன்று. எஸ்தரும் மொர்தெகாயும் என்ன எதிர்பார்த்தாங்க தெரியுமா? உடனே ராஜா மொர்தெகாயை உயர்த்திடுவாரு. இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரே, ராஜாவுடைய ஜீவனையே தப்பு வைத்திருக்கிறாரே, உயிரையே காப்பாத்தி இருக்கிறாரே, இந்த ஆகாஸ்வேரு ராஜா கண்டிப்பாக மொர்தெகாயை உயர்த்தி விடுவார். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எஸ்தருக்குள்ளாகவும் இருக்கிறது, மொர்தெகாய்க்குள்ளாகவும் இருக்கிறது. ஆனா நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அடுத்த அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அடுத்த அதிகாரம் 1வது வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு, சகோதரனே சகோதரியே, எந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு? எந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு? எதற்கு பிறகு? மொர்தெகாய் ராஜாவுடைய உயிரை காப்பாற்றினதுக்கு பிறகு. அப்படிதானே? மொர்தெகாய் ராஜாவுடைய ஜீவனை காப்பாற்றின பிறகு. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அமதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கு மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். சிந்தித்து பார்க்க முடியுதா? ராஜா யாரங்க உயர்த்தி இருக்கணும்? மொர்தெகாயை உயர்த்தி இருக்கணும். ராஜா யாரை உயர்த்துகிறார்? ஆமானவர். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்காரு. ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல. சகோதரே சகோதரியே, ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல என்பதற்காக ஆண்டோட அன்பை தவறாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். கர்த்தர் உங்களோட பேசுறார். உங்களுக்குள்ள எப்படி தெரியுமா உணர்வு இருக்கு? நல்ல ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் போகிறேன், கர்த்தருக்கு பிரியமா தான் நடக்கிறேன், செம்மையான காரியத்தை தான் செய்கிறேன், ஆனா எனக்கு இன்னும் நடக்க வேண்டிய காரியம் நடக்கலையே. எத்தனை பேருக்குள்ள அந்த வேதனை இருக்கிறது? எனக்கு நடக்க வேண்டிய காரியம் இன்னும் நடக்கல. கர்த்தர் எனக்கு செய்கிறேன்னு சொன்ன காரியம் இன்னும் செய்யல. என்னோட ஜெபம் இன்னும் கேட்கப்படல. எனக்கு நடக்க வேண்டிய காரியம் இன்னும் நடக்கல. கர்த்தர் கைவிட்டாரோ? ஆண்டவனை மறந்து போனாரோ? கர்த்தரின் மேல் கோபமா இருக்கிறாரோ? இல்ல மகனே, இல்ல மகளே, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு ஒண்ணும் நடக்கலையே, நடக்க வேண்டிய காரியம் நடக்கலையே அப்படின்னு பிசாசு சத்துரு உங்களுடைய காதுல சொன்னாலும், நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், ஒரு நாளும் கர்த்தருடைய அன்பை மாத்திரம் தவறாய் விளங்கிக் கொள்ள வேண்டாம். ஆண்டவர் மௌனமா இருக்கிறது போல, அமைதியா இருக்கிறது போல தெரியும், ஆனா கர்த்தர் நமக்காய் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரே, என்னுடைய நினைவுகள் உன்னை குறித்ததான், என்னுடைய நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகள். எதிர்பார்க்கிற முடிவை தரும்படியாக நான் உனக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மொர்தெகாய் தான் உயர்த்தப்படணும். ஆனா அதற்கு மாறாக ஆமான் உயர்த்தப்படுகிறார். கர்த்தர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாருங்க. ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரு. கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? ராஜா ஆமானை உயர்த்தி, எல்லா பிரபுகளுக்கு மேலாக உயர்த்தி ராஜா ஆமானை மேன்மைப்படுத்துகிறாராம். ஆனா கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பூரணமான அந்த நேரம் இன்னும் வரல. கர்த்தர் தாமதமாய் காரியங்களை செய்கிறவரும் அல்ல, காலத்துக்கு முன்பாக செய்கிறவரும் அல்ல. குறித்த வேளையிலே கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை அந்த 2 அதிகாரத்தையும் நம்ம 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தா அநேக, அதாவது அநியாயம் நடக்கிறது, இன்ஜஸ்டிஸ், அநியாயம் செய்யப்படுகிறது. எஸ்தரோட உள்ள வேதனைப்பட்டிருக்கும், மொர்தெகாயோட உள்ள வேதனைப்பட்டிருக்கும். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, என் மகனே மகளே, ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு அநியாயம் செய்யப்படுவது போல தெரியலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை குறித்ததான முடிவு அவருடைய கரத்தில் அல்ல, உன் அதிகாரியுடைய கரத்தில் அல்ல, உன் பாஸோட கரத்தில் அல்ல,
உடைய குடும்ப அங்கத்தோட கரத்தில் அல்ல, உடைய குறித்ததான உயர்வு முடிவு என்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் மகனே மகளை சோர்ந்து போக வேண்டாம், அதைரியப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ராஜா அந்த நேரத்தில் ஆமானை உயர்த்துறதுக்கு ஆமான் ஒண்ணுமே செய்யல. ஆமான் ஏதாவது செய்தாரா ராஜாக்காக? ஆமான் ஒண்ணுமே செய்யலைங்க. ஒண்ணுமே செய்யாத ஆளை உயர்த்திட்டு அவ்வளவு செய்த ஆளை கண்டுக்கவே இல்லை. உயிரை காப்பாற்றுற ஆளை விட்டுட்டார். ஒண்ணுமே செய்யாத ஆமானை உயர்த்திருக்கிறார். எத்தனை விஷயம் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன், அதற்கான பலன் எனக்கு கிடைக்கணும், ஆனா எனக்கு கிடைக்கல, எனக்கு பதிலா இன்னொருத்தருக்கு அந்த பலன் கிடைக்கிறது. வேலை ஸ்தலத்தை கூட இருக்கலாம், நீங்க ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், நீங்க ஒரு காரியத்தை சாதிச்சிருக்கலாம், ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கல. உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் தவறு செய்கிறார், களவாடுகிறார், பொய்யான காரியங்களை சொல்லுகிறார், ஆனா அவர் உயர்த்தப்படுகிறார். நீங்க நினைக்கலாம், இந்த ஆண்டவரே இப்படி அநியாயம் செய்யப்படுகிறதே, நீங்க பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கிறீங்களே. ஆண்டவர் பேசாம இருக்கிறது போல தெரியும், ஆனா எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன். இந்த ஆமான் யாருங்க? திடீர்னு வந்து உயர்த்தப்பட்டு அந்த ராஜ்யத்திலே மேன்மைப்படுத்தப்படுகிற இந்த ஆமான் யார்? ஆமான் யார்? ஒரு சமயத்தில் கர்த்தர் எனக்கு திடீர்னு ஒரு பெரிய பாடத்தை, வாழ்க்கையில ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். எஸ்தருடைய புஸ்தகத்திலிருந்து மறக்க முடியாத ஒரு பெரிய பாடம். என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. கர்த்தர் ஒரு நபரை உயர்த்தும்படியாக சித்தம் கொண்டிருப்பாரானால், முதலாவது உயர்த்துவதற்கு முன்பாக முதலாவது ஒரு சத்துருவை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். If God gets ready to elevate you, God must first of all introduce an enemy to you. கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவருடைய சிந்தையில் இருக்குமானால், உங்களை உயர்த்துவதற்கு முன்பாக கர்த்தர் என்ன திரும்ப செய்யணும்? ஒரு சத்துருவை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். அந்த சத்துரு யாரா வேணாலும் இருக்கலாம். சில சமயம் வீட்டாராகவே இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் யாராவது இருக்கலாம், நீங்க வசிக்கிற பகுதியில் யாராவது இருக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு சத்துருவை அறிமுகம் செய்து வைப்பார். இந்த சத்தியம் வேதாகமத்தின் முழுமையும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ததை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தர் ஒருவேளை தீர்க்கதரிசனமா உங்கள்கிட்ட பேசியிருக்கலாம். மகனே மகளே, உடைய எதிர்கால இலக்கை நான் ஆசீர்வதிப்பேன், நீ அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தின் இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கலாம். ஆனா கர்த்தர் பேசுறதுக்கு நேர் எதிர்மறையா காரியம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளை சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய எதிர்காலம் மேன்மையா இருக்க போறதோ அவ்வளவுக்கு அளவு பெரிய சத்துருவை கர்த்தர் சந்திக்க வைப்பார். ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னா ஒரு பெரிய சத்துருவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். More important your future, greater is your opponent. சில சமயத்திலே நீங்க உணர்றீங்களா, திடீரென்று ஒரு ராட்சதனை போல ஒரு சத்துருவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ராட்சதனை போல சத்துருவை சந்திக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை. கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்? திடமனதாயிரு, சோர்ந்து போகாதே, பயப்படாதே. ஒரு சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது கர்த்தர் உங்களுடைய இலக்கை வெளிப்படுத்துகிறார் என்று அர்த்தம். உங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சத்துரு, அது சூழ்நிலையா இருக்கலாம், ஒரு நபரா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம், தேவையா இருக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறான் என்றால் கர்த்தர் உங்களுடைய இலக்கை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காலம் வந்து விட்டது என்று அர்த்தம். நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். தாவீதோட வாழ்க்கையில கர்த்தர் அந்த பயங்கரமான எதிரி, அந்த ராட்சதனாகிய கோலியாத்தை அன்றைக்கு தாவீதுக்கு மாத்திரம் அறிமுகப்படுத்தாம விட்டிருந்தார்க்கா, தாவீது தன்னோட வாழ்க்கை முழுவதும் வனாந்தரத்திலே ஆடு மேய்க்கிற ஒரு இடையனாகவே இருந்திருக்க வேண்டும்.
எத்தனை பேருக்கு விளங்குது? அன்றைக்கு மாத்திரம் தாவீதுடைய வாழ்க்கையில அந்த கோலியாத்தின் ஒரு ராட்சதனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கர்த்தரை உருவாக்காவிட்டால், கர்த்தர் உருவாக்கலனா தாவீது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆடு மேய்க்கிற இடையனாக வனாந்திரத்திலேயே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செலவழித்திருக்க வேண்டும். தாவீதுடைய காரணம் உயர்வுக்கு கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு கோலியாத்தை எழுப்புகிறாருங்க. ஆண்டவரே எழுப்புகிறார். ஆண்டவரே ஒரு கோலியாத்தை எழுப்புகிறார். காரணம் என்ன? தாவீது உயர்த்தப்பட வேண்டும். தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுடைய சில வாழ்க்கையில கர்த்தரே சத்துருவை எழுப்பி கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? உங்களுடைய உயர்வுக்காக, உங்களுடைய ஜெயத்துக்காக, உங்களை கனப்படுத்துவதற்காக, நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக. கோலியாத் வர வரைக்கும் தாவீது யாருன்னே தெரியாதுங்க. அதான் உண்மை. தாவீது இஸ்ரவேல் தேசத்துல யாருன்னே தெரியாது. அவனுடைய குடும்பத்துக்கு தான் தெரியும். வேற யாருக்குமே தாவீது யாருன்னே தெரியாது. ஆனா அன்னைக்கு கோலியாத்தின் மேல ஒரு பெரிய ஜெயம் தாவீது அடைஞ்ச பிறகு ஈசாயின் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேலுக்கு தெரியும் தாவீது யாரு. தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை முழு இஸ்ரவேல் தேசமும் அறிந்து கொண்டது. அதற்கு கர்த்தர் ஒரு எதிரிய, ஒரு சத்துருவை எழுப்பினாதான் முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் எனக்கு ஒரு சத்துருவை எழுப்பித்தாங்க சொல்லலாமா? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சத்துருவை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. என்னால மறக்க முடியாது. லெனார்ட் ராவன் ஹில் அப்படின்னு ஒரு பரிசுத்தவான், லெனார்ட் ராவன் ஹில். கூடுமான அந்த புஸ்தகத்தை நீங்க வாசிங்க. Why revival tarries? ஏன் எழுப்புதல் தாமதமாகிறது என்ற ஒரு புத்தகத்தை எழுதினவர் தான் லெனார்ட் ராவன் ஹில். அவருடைய புஸ்தகத்தில் அவர் எழுதுறாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பம் என்னவென்றால், சத்துருடைய எல்லா எதிரிகளை பார்க்கணும், நான் தான் சத்துருடைய பெரிய ஹிட் லிஸ்ட்ல நான் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு ஆண்டவரே. இப்படி கூட ஆசை இருக்கும்? பிசாசுடைய ஹிட் லிஸ்ட்ல என் பேர் தான் ஆண்டவரே முதல்ல இருக்கணும், அதுக்கு ஏதாவது செய்ய ஆண்டவரே. அந்த மனுஷன் எழுதுறாருங்க. ஒரு பெரிய ஜெப வீரன். அந்த ஆள் அப்படி, அந்த நபர் அப்படி எழுதுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஒரு தைரியம் தான். பிசாசுடைய ஹிட் லிஸ்ட்ல என் பேர் ஃபர்ஸ்ட் இருந்தா அவன் தான் முதலாவது அடிபட்டு பிசாசு கீழே விழுவான்ற ஒரு தைரியம் இருக்கு. இந்த தைரியம் வேணும். இது யாருக்கு உண்டாகும் கேட்டீங்கன்னா, ஜெப வீரருக்கு தான் உண்டாகும். இன்னைக்கு ஈவினிங் பைபிள் ஸ்டடி வரவங்களுக்கு தான் அது, வேற யாருக்கும் கிடையாது. என்ன ஜெபம் பாருங்களேன், பரிசுத்தவான்கள் எப்படி எப்படிலாம் ஜெபம் ஏறெடுத்திருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர் நான் சொல்றேன், நம்ம சத்துருவை பார்த்து பயப்படுகிறோம் அல்ல. தாவீது அந்த ஏலா பள்ளத்தாக்கிலே கோலியாத்தை சந்திக்கும் போது, கோலியாத்து முன்ன வரத்துக்கு முன்ன தாவீது ஓடுறாருங்க. நம்மளா என்ன பண்ணிருப்போம்? எந்த பக்கத்துல ஓடி இருப்போம்? யோசிச்சு பாருங்க. கோலியாத்து முன்ன வரத்துக்கு முன்ன தாவீது கோலியாத்தை நோக்கி ஓடுகிறார். இப்படிப்பட்ட தைரியம் யாருக்கு உண்டாகுனா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நீ ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னோடு கூட வருகிறாய், ஆனால் இஸ்ரவேலின் ராணுவத்தின் தேவனாகிய சர்வ அதிகாரம் உள்ள சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் யாருக்கு அஞ்சுவேன்? எந்த சூழ்நிலைக்கு நான் நடுங்குவேன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையின் முடிவு, என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம், என்னுடைய வாழ்க்கையின் மேன்மை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சித்தத்தில் மாத்திரம் நம்ம இருக்கணுங்க. கர்த்தருடைய சித்தத்தில் மாத்திரம் இருந்தால், கர்த்தர் நமக்காக குறித்து வைத்த அந்த நேரத்திலே கர்த்தருடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையில விளங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. ஆமா, திடீர்னு காளான் முளைக்கிறது போல அந்த பர்சியா அந்த ராஜ்யத்திலே ஒரு பெரிய மேன்மை அடைகிறான்.
கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நல்ல கவனிங்கள். உங்களுடைய சத்துருடைய அளவை பார்த்து பயப்பட வேண்டாம். Never let the size of your enemy intimidate you. ஒரு சத்துருடைய அளவை பார்த்து, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலையின் அந்த கொடூரத்தை பார்த்து, அந்த பலனை பார்த்து ஒரு நாளும் நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்கிறதை செய்துகிட்டே இருக்கணும். எப்போதும் செய்கிறதை செய்துகிட்டே இருக்கணும். தாவீது வனாந்தரத்தில் என்னங்க செய்துகிட்டு இருந்தார்? சில ஆடுகளை வைத்துக் கொண்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். தாவீதுக்கு வனாந்தரத்தில் 2 வேலை தான். என்ன தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கணும், அந்த கவன் கல்லை வச்சு ஏதாவது அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இது 2 பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா பாருங்க, கர்த்தர் அதற்கு கூட ஒரு சூழ்நிலை உருவாக்கி அதை பிரயோஜனப்படுத்த அந்த ஒரு காரியம் கூட தாவீதுடைய வாழ்க்கையில பயன் பெறும்படியாக கர்த்தரே ஒரு சூழ்நிலை உருவாக்குறார். பாருங்க, என்ன சொல்ற உங்களுக்கு விளங்குதா? நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கதை செய்து கொண்டே இருங்கள். நீங்க ஜெபித்துக் கொண்டே இருந்தா ஜெபித்துக் கொண்டே இருங்க. வேதம் வாசிக்கிறவனா இருந்தா வாசித்துக் கொண்டே இருங்க. ஆராதித்து இருக்குன்னா ஆராதித்துக் கொண்டே, நீங்க செய்யறதை செய்துகிட்டே இருங்க. அதற்கேற்ற சூழ்நிலைகளை கர்த்தரை உருவாக்கி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாழ்மையா விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் ஒரே ஒரு கல்லு போதுங்க. பெரிய கோலியாத்தை, ஒரு ராட்சதனை கீழே தள்ளுறதுக்கு ஒரு கல் போதும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், கர்த்தருடைய சித்தத்திலே நாம் இருந்தால். நீங்க இதை கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒரு சிறிய பையன் கூட விழுந்து கிடக்கிற கோலியாத்தை காட்டிலும் அவன் உயர்ந்து நிற்பான். கோலியாத்தும் தாவீதும் நின்றா யார் உயரமா இருப்பா? கோலியாத். இப்ப கோலியாத் விழுந்து கிடக்கிறான், தாவீது இடையன் சின்ன பையன் தான் நிற்கிறான். யார் உயரமா இருக்காங்க? அவ்வளவு பெரிய ராட்சதனா இருந்தாலும் அவன் விழுந்து கிடக்கிறபடினாலே சிறிய தாவீது கூட அவனை காட்டிலும் உயரத்துல தான் இருக்கிறான். பிசாசு யார் தெரியுமா? விழுந்து போனவன், தோற்கடிக்கப்பட்டவன். எடுத்து வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, என்ன சத்தம்? நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இங்க பிசாசு யாரு? தாழ தள்ளப்பட்டவன், விழுந்து போனவன். அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா என்னங்க செய்ய முடியும்? விழுந்து போனவன் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்லுவார் பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசித்து பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஒன்று முனை சேதப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? பிசாசு செய்கிறத அவன் நிறுத்த போறதில்லை. அவன் செய்யறதை செய்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனா முடிவு யாரோட கரத்தில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் சொன்னேன், சத்துருவாகிய பிசாசுடைய சைஸை பார்த்து, அவனோட அளவை பார்த்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை யோசிச்சு பாருங்க. சில சமயங்களிலே அவர்களை காட்டிலும் பலமுள்ள ஜாதிகள், தேசங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் எளிதாய் ஜெயித்தார்கள். அப்படிதானே? இஸ்ரவேலை காட்டிலும், அந்த கொஞ்சம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலும் பலசாலிகளாக இருந்த அநேக ராட்சதர்கள், சத்துருக்களை இஸ்ரவேல் ஜனங்கள் எளிதாய் ஜெயித்தார்கள். அதே சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் ரொம்ப பலவீனம் உள்ள சாதாரண ஆட்களுக்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்தும் போனாங்க. யோசிச்சு பார்க்க முடியுதா? எரிகோவை ஈஸியா இஸ்ரவேல் ஜனங்கள் வென்று விட்டார்கள். எரிகோவின் மதில் கீழே விழுந்தது. ஆனா ரொம்ப சின்ன பட்டணம், ஆய் பட்டணம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடிக்கப்பட்டார்கள். சின்ன பட்டணத்துக்கு முன்பாக இஸ்ரவேல் விழுந்து போயிற்று. ஆனா சின்ன தாவீது பெரிய கோலியாத்தை வீழ்த்துகிறான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? சத்துருடைய அளவு முக்கியமானதே அல்ல. எவ்வளவு பெரியவங்களா இருக்கிறாங்க, எவ்வளவு பலசாலியா இருக்கிறான், எவ்வளவு வல்லமை உள்ளவரா இருக்கிறான், அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் எதை பொறுத்து இருக்கு தெரியுமா? நம்முடைய பலத்தை பொறுத்து அல்ல, சத்துருடைய அளவை பொறுத்து அல்ல. நாம் ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா எதை பொறுத்து இருக்கு தெரியுமா? நாம் தேவனோடு வைத்திருக்கிற உறவை பொறுத்து இருக்கிறோம். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறீங்களா தோக்கிறீங்களா என்பது நீங்கள் அவரோடு கூட, ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற உறவை பொறுத்து இருக்கிறது. நம்முடைய பலத்தை பொறுத்து அல்ல, சத்துருடைய வல்லமையை பொறுத்து அல்ல, சத்துருடைய அளவை பொறுத்து அல்ல. நம்முடைய ஜெயம் எங்க இருக்கு? கர்த்தரோடு வைத்திருக்கிற உறவை சார்ந்து இருக்கிறது. கர்த்தரோடு கூட உறவு மாத்திரம் சரியா இருக்குமானா, ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு கர்த்தரோடு கூட ஐக்கியம் சரியா இருக்குமானால் எவ்வளவு பெரிய சத்துருவையும் நம்ம வீழ்த்தலாம், எவ்வளவு பெரிய சூழ்நிலையும் நாம் ஜெயிக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் ஜெயமாய் விளங்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதை உயர்த்த தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தபடினாலே ஒரு ராட்சதனை தாவீதுக்கு கர்த்தரே அறிமுகம் செய்து வைக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரனா கேட்கிறேன், ஒரு ராட்சதனை போல ஒரு சத்துரு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிறீர்களா? என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு ராட்சதனை, ஒரு சத்துருவை உங்களுக்கு அறிமுகம் படுத்துகிறார்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார் என்று அர்த்தம். யோசேப்பை கர்த்தர் உயர்த்துவதற்கு முன்பாக யோசேப்புடைய எல்லா சகோதரர்களையும் யோசேப்புக்கு விரோதமா சத்துருக்களா கர்த்தரா மாத்துறார். நீங்க சிந்திக்கணும், யோசித்து பார்க்கணும். யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை வெறுக்க அந்த பலவர்னு அங்கேயே தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க. அப்படிதானே? ஆனா கர்த்தரே யோசேப்புடைய சகோதரர்களை யோசேப்புக்கு விரோதமான சத்துருக்களாக மாத்துகிறார். யோசிச்சு பார்க்க முடியுதா? சில சமயத்தில் வீட்டாரே உங்களுக்கு பிரச்சனை பண்றத ஒரு சூழ்நிலையை கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுடைய சொந்த குடும்பத்தார், உங்களோட அண்ணனா இருக்கலாம், உங்களோட அக்காவா இருக்கலாம், சொந்த குடும்பத்தாரே உங்களுக்கு விரோதமா எழும்புகிறாங்க, உங்களை குறித்து தவறா பேசுறாங்க, உங்களோட மனதை வேதனைப்படுத்துகிறார்கள், துக்கப்படுத்துகிறார்கள். ஆனா கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் அனுமதிக்காம ஒண்ணு நடக்காது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்போடு கூட மாத்திரம் அன்பா இருந்திருந்தா யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியாவே ஆயிருக்க முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு இப்ப சொல்லுங்க, எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்கணும் பாஸ்டர். உயிர் வராது, கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறாது. கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமானால், கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமானால், நம்முடைய சொந்த குடும்பமே யாரா மாறணும்? சத்துருவா மாறணும்.
ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். யோசிப்படுத்துற சகோதரர் அன்பா இருந்திருந்தா யோசிப்பு குழியில போட்டிருக்க மாட்டாங்க, மீதியான்ட்ட விட்டு இருக்க மாட்டாங்க, யோசிப்பு எகிப்துக்கே போயிருக்க மாட்டாரு, யோசிப்பு எகிப்துக்கு அதிபதியாக ஆயிருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய ஞானம் நமக்கு அநேக சமயங்களில் விளங்குறதில்லை. நம்ம ஆண்டோட அன்பை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஆண்டவரே, நல்லா தான் அன்பா பேசிட்டு தான் திடீர்னு எனக்கு விரோதமாயிட்டாங்களே, அவங்கள மாத்துங்க ஆண்டவரே. அவங்கள ஆண்டவர் மாத்திட்டாருன்னா உங்களோட நிலைமை இப்படியே தான் இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? உங்களோட ஜெபத்தை கேட்டுட்டு ஆண்டவர் மாத்திரம் அவங்களை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிட்டாங்கன்னா உங்களோட உயர்வு என்ன ஆகும்? உயர்த்தப்பட முடியுமா? ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மாத்துங்கள்லாம் ஜெபிக்க கூடாது. உங்களோட நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எனக்கு விரோதமாக யாராவது எழும்புகிறாங்களா? உங்களோட நோக்கம் நிறைவேறட்டும், உங்களுடைய சித்தம் செய்யப்படட்டும் ஆண்டவரே. எனக்கு விளங்கல, சாதகமாக இருந்தவங்க திடீர்னு எதிர்த்து வருகிறார்கள், விரோதமாகறாங்க, எனக்கு விரோதமா பேசுறாங்க, எனக்கு விளங்கல. உங்களுடைய நோக்கம் நிறைவேறட்டும், உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக. பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக அப்படின்னு ஒப்பு கொடுப்பீங்களானா கர்த்தர் நோக்கத்தை நிறைவேற்றிட்டு உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களெல்லாம் அப்புறமா சாதகமா மாற்றுவார். அப்படிதான் ஆச்சு யோசிப்புக்கு. துவக்கத்தில் விரோதம் தான், கடைசியில யோசிப்போட காலில் வந்து விழுகிறான். கர்த்தரால தாங்க செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல ஆமான் உயர்த்தப்படுகிறான். ஒரே நாள்ல தான். ஒன்றுமில்லாத அந்த மனுஷன், அந்த துன்மார்க்கன், ஒரே நாள்ல அந்த ராஜ்யத்திலே அவன் மேன்மை அடைகிறான், உயர்த்தப்படுகிறான். ஆமானை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. ஆமான் யாரா? அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு, நல்ல கவனிக்கணும், இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா? இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு 3ஆம் அதிகாரம், எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி, போதும், ஆகாகியனை மேன்மைப்படுத்தி. ஏங்க இவ்வளவு விளக்கம் ஆமானுக்கு வேணுமா? அவன் யாருடைய குமாரன்? அமேதாத்துடைய குமாரன். அவன் யாரு? ஆகாகியன். வெறும் ஆமான்னு எழுதியிருந்தா போதாதா? பரிசுத்தாவினவர் இந்த காரியத்தெல்லாம் சேர்க்கறதுக்கு என்னங்க காரணம்? பைபிள்ல இடத்தை நிரப்புறதுக்கா? இல்ல இல்ல. ஆவியானவர் ஒரு பேரோடு கூட இன்னும் சில காரியங்களை சேர்த்து இணைப்பாரானால் அதுக்குள்ளே மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம், ஒரு சத்தியம் இருக்கிறது என்று அர்த்தம். ஆகாகியன், இந்த ஆகாகியனுடைய மேன்மை தான் என்ன? வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. இந்த ஆமான் வரும்போது உயர்த்தப்பட்ட ஆமான், மேன்மைப்படுத்தப்பட்ட ஆமான் இப்ப வருகிறார். எல்லாரும் ஆமானுக்கு முன்பாக விழுந்து பணிகிறார்கள். ஆனா மொர்தெகாய் மாத்திரம் அப்படியே ஸ்டிஃபா நிற்கிறார் பாருங்க. மற்றவங்க எல்லாம் விழுந்து பணிகிறார்கள், மொர்தெகாயால விழுந்து பணியவே முடியல, அப்படியே ஸ்டிஃபா நிற்கிறார். இதை சிலர் பண்டிதர்கள் இப்படி சொல்றாங்க, அதாவது மொர்தெகாய்க்குள்ள பெருமை இருந்தது, அதனாலதான் இன்னொரு மனுஷனுக்கு முன்பாக, ஒரு அதிகாரிக்கு முன்பாக தன்னால் தாழ்த்த முடியல, பணிந்து கொள்ள முடியல. இல்ல இல்ல இல்ல, பரிசுத்த வேதாகமோ முற்றிலும் வேற கதையை நமக்கு சொல்லுது. பரிசுத்த வேதாகம் நமக்கு வேற காரியத்தை சொல்லுது. ஆமான் யாரு? ஒரு ஆகாகியன். ஆமான் யாரு? ஆகாகியன். ஆகாகியன்னு பரிசுத்தவன் எழுதி வச்சுட்டானா அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாகமத்தில் இருக்கிற இன்னொரு ஆகாகோட இவன் உறவினர்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். ஆகாகியன்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த வேதாகமத்தில் இன்னொரு ஆகாக் இருக்கிறாரு, அந்த ஆளுடைய உறவினர், நெருங்கின உறவினர்னு அர்த்தம். அந்த ஆகாக் யாரு? அந்த ஆகாக் யாரு? அமலேக்கியருக்கு ராஜா. அந்த ஆகாக் வேற யாரும் இல்லை.
அமலேக்கியருக்கு ராஜா. அமலேக்கியர் யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணினவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை பண்ணினவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை கொடூரமாய் நடத்தினவர்கள். ஆகதான் தேவன் அந்த அமலேக்கியரை வெறுத்து சவுல் ராஜா இஸ்ரவேலுக்கு முதலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது கர்த்தர் சவுலை பார்த்து சொன்ன முதல் காரியம் என்னன்னா, நீ அமலேக்கியர் அத்தனை பேரையும் அழித்து விட வேண்டும். சவுலுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை அது. எல்லா அமலேக்கியரும் ஒருவர் பாக்கி இல்லாம, அமலேக்கியர் மாத்திரம் ஒருவன் பாக்கி இருக்க கூடாது, அத்தனை அமலேக்கியரையும் நீ அழித்து போட வேண்டும் என்று சொல்லி சவுலுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆனா சவுல் பண்ணது என்ன தெரியுமா? அமலேக்கியருக்கு ராஜாவா இருந்த ஆகாக கொல்லலங்க. அதாவது கைப்பற்றி ஆகாக கொல்லல, ஆகாக தன் வசமா வைத்துக்கிட்டு, அது மாத்திரமல்ல அந்த ஆடு மாடுகளில் சிறந்த காரியங்களை கொள்ளாதபடி தனக்காக வைத்துக் கொண்டு மற்ற எல்லா காரியங்களையும் கொன்று போட்டார். மற்ற எல்லா காரியங்களையும் கொன்று போட்டார். சவுல் என்னமோ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த மாதிரி தெரியுது, ஆனா சவுல் கீழ்ப்படியில. அமலேக்கியர்களை முற்றிலும் ஒருவர் பாக்கி இல்லாம சவுல் அழித்திருக்கணும், ஆனா அழிக்கல. அமலேக்கியருக்கு ராஜாவா இருந்த ஆகாகை அவர் அழிக்காமல் விட்டு விட்டார். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். சவுல் என்ன சொல்றார் தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேல் 15 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 9 வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும், அல்ல கவனிங்க, ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும், ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும், இரண்டாம் தரமானவைகளையும், இரண்டாம் தரமானவைகளையும், ஆட்டுக்குட்டிகளையும், ஆட்டுக்குட்டிகளையும், நலமான எல்லாவற்றையும், நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல், அழித்து போட மனதில்லாமல், தப்ப வைத்து, அற்பமானவைகளும் அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். முற்றிலும் அழித்து போட்டான். இப்ப 13 வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இப்ப 22 வசனத்தை வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, சவுலே, இந்த நல்ல தரமான ஆடு மாடுகளை பலிக்காக வைத்து சொல்கிறாய், ஆனா நான் உன்னிடத்தில் பலி எதிர்பார்க்கவில்லை, கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறேன். சவுல் செய்த ஒரு பெரிய தவறுங்க. நல்ல கவனிங்க, ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகாகை தப்ப விட்டு தரமான ஆடு மாடுகளை தனக்காக அவன் வைத்துக் கொண்டான். இந்த ஆகாக், இந்த ராஜாவாகி அமலேக்குக்கு ராஜாவாக இருந்த ஆகாக் எதோட லிங்க் ஆகுறதுன்னு கேட்டீங்கன்னா, சவுலுடைய பெரிய வீழ்ச்சிக்கும் எஸ்தர் மொர்தெகாய் சந்தித்த பெரிய சவாலுக்கும் இடையிலே ஒரு லிங்காக இந்த ஆகாக் மாறுகிறான். ஒரு தொடர்பாக, ஒரு இணைப்பாக மாறுகிறான். இந்த ஆகாக் சவுலுடைய பெரிய வீழ்ச்சிக்கும் எஸ்தர் மொர்தெகாய் சந்தித்த பெரிய சவாலுக்கும் இடையிலே ஒரு இணைப்பாக மாறுகிறான். இப்ப எஸ்தர் தன்னுடைய ஜீவனையே பணைய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு சவுல் மாத்திரம் அந்த அமலேக்கியர் முற்றிலுமாக சங்கரித்திருப்பாரானால், முற்றிலுமாக அழித்திருப்பாரானால், இந்த ஆகாக் இன்னைக்கு இருந்திருக்க முடியாது. யூதர்களுக்கு விரோதமாக எழும்பின ஆமான் ஒரு ஆகாகியன், அவன் எப்படிங்க வந்தான்? அன்னைக்கு மாத்திரம் அமலேக்கியர் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு ஆமானே இல்லை. இந்த ஆமான் எப்படி வந்தான்? ஆகாகியன் எப்படி வந்தான்? சவுலுடைய கீழ்ப்படியாமை. சிந்தித்து பார்க்கணும் சபையாரே. சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே, அந்த ஆகாகை அவன் தப்புவித்தபடினாலே, கொல்லாதபடி தப்புவித்தபடினாலே, இன்னைக்கு அந்த சந்ததியிலே ஆமான் ஒரு ஆகாகியனாக எழும்பி இருக்கிறான். எவ்வளவு பாதிப்பு பாருங்க. கர்த்தருடைய ஜனத்தை ஒரு கீழ்ப்படியாமை தாங்க. ஒரு கீழ்ப்படியாமைனாலே
இஸ்ரவேல் ஜனங்கள் சந்ததி சந்ததியாய் போராட்டத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு பயங்கரமான கோபம் சவுல் மேல. சவுல் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடினாலே சாமுவேல் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அந்த ஆகாகியனை வெட்டி போடுகிற ஒரு சம்பவத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேதாகமத்தில் வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32 33 வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32 33 வசனங்கள். பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். சாமுவேல் பட்டயம் ஸ்ரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்ரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். சபையாரை நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்மிடத்தில் பேசிட்டு சவுல் செய்ய வேண்டிய காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி செய்து முடிக்கிறார். ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? சவுல் அந்த ஆகாகை சிறைப்படுத்தினார் பாருங்க. கொல்லல, ஜீவன் தப்ப விட்டு விட்டார், ஆனா சிறைப்படுத்திட்டார். சவுல் ஆகாகை சிறைப்படுத்தினதற்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆகாகை கொன்று போட்டதுக்கு இடையே ஆகாகு மூலமாக இன்னொரு பிள்ளை உண்டாகிவிட்டது. சிந்திக்க வேணும். சவுல் ஆகாகை கைப்பற்றி விட்டார், சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார். கொன்றிருக்கணும், உடனே கொன்றிருக்கணும், கொல்லல, சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார். சாமுவேல் கொல்வதற்கு முன்பாக, சாமுவேல் ஆகாகை துண்டித்து கொல்வதற்கு முன்பாக ஆகாகு மூலமாக அந்த சந்ததியிலே, அந்த துன்மார்க்கமான சந்ததியிலே இன்னொரு பிள்ளை ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கே சவுல் அமலேக்கியர் அனைத்தையும் கொண்டிருப்பானால் அந்த இஸ்ரவேலுடைய சந்ததி இன்னொரு ஆகாகை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு வேதனை. இன்னைக்கு எஸ்தர், மொர்தெக்காய் வேதனைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையே பணயமாய் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தவிர்த்திருக்கலாம். யோசித்து பாருங்க. இத்தனை வருஷம் கழிச்சு, இவ்வளவு சந்ததிக்கு பிறகு ஒரு ஆகாகியன் யூதருக்கு விரோதமாக எழும்புகிறான். காரணம் என்ன? ஒரு ஆகாகியன் எஸ்தருக்கு விரோதமாக, மொர்தெக்காய்க்கு விரோதமாக எழும்புகிற காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் சவுலுடைய கீழ்ப்படியாமைதான். சவுல் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அமலேக்கியர் அத்தனை பேரையும் அழித்திருந்தால் இன்னைக்கு ஆமான் என்ற ஒரு ஆகாகியன் எழுந்திருக்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, நல்ல கவனிங்க. சவுல் யுத்தத்திலே தோல்வி அடைகிறார். ஒரு துக்ககரமான ஒரு தோல்வி. அவனுடைய 3 குமாரர்களும் கில்போவா மலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள். இப்போ சவுலும் அந்த கில்போவா மலையிலே அவன் திக்கற்றவனாக சத்துருடைய கையிலே அவன் அகப்பட்டு அடிபட்டு விடுகிறது. சவுல் பண்ண காரியம் தெரியுமா? தன்னுடைய ஈட்டியை பூமியில நட்டு அப்படியே தன்னுடைய ஈட்டியின் மேலே தன்னை சாய்த்து மரிக்கும் தருவாயில், இன்னும் மரிக்கல, உயிர் இருக்கிறது, சவுலுக்குள்ள இன்னும் உயிர் இருக்கிறது. அந்த ஒரு நிலைமையிலே அவன் பார்க்கும்போது அங்கே ஒரு வாலிபன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த வாலிபனை சவுல் அழைத்து, மகனே, நீ என்னை கொண்டுவிட வேண்டும் என்று சொல்கிறான். நான் பெலிஸ்தருடைய கரத்தினாலே கொல்லப்படக்கூடாது, ஆகவே தயவு செய்து என்னை கொன்றுவிடு. அந்த வாலிபன் சொல்றான், இல்ல, நான் உம்மை கொல்ல முடியாது, நீ ராஜாவாயிற்றே. அப்ப சவுல் சொல்றான், நான் யாரா இருக்கிறேன் என்பது எனக்கு கவலை இல்லப்பா, ஆனா பெலிஸ்தருடைய கையில நான் கொல்லப்படக்கூடாது, தயவு செய்து என்னை கொன்று போடு. அந்த சமயத்தில் அந்த வாலிபன் ஈட்டி எடுத்து சவுலை கொன்று போடுகிற அந்த சூழ்நிலையில சவுலின சில நிமிஷத்திலே மரித்து போகிறான். அந்த பலவீனப்பட்ட அந்த கடைசி மூச்சியிலே அந்த அப்படியே அண்ணாந்து பார்த்து அந்த வாலிபனை பார்த்து, நீ யாருப்பான்னு கேட்கிறான். நீ யாருப்பான்னு கேட்கிறான். அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஒரு அமலேக்கியன், நான் ஒரு ஆகாகியன். அந்த வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம்
2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7 10 வரைக்கும் வாசிங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7 10 வரைக்கும். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் நீ யார் என்று என்னை கேட்டார். யார் என்று கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு. என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். இந்த வாலிபனாகி அமலேக்கியன் தாவீதிடத்திலே கொண்டு வருகிறான். சவுலுடைய கிரீடத்தையும் அந்த காரியத்தையும் தாவீதிடத்திலே கொண்டு வந்து சொல்ற காரியத்தை தான் நம்ம வாசித்தோம். சவுல் என்னை கொண்டு போடுன்னு சொன்னாரு, நானும் கொன்று போட்டேன். நான் ஒரு அமலேக்கியன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் மத்தியானத்தில் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? என் மகனே, என் மகளே, நீ ஆவிக்குரிய ரீதியிலே பலவானா இருக்கும்போது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை நீ அழிக்காத பட்சத்திலே உன்னுடைய பலவீன நாட்களிலே அதே சத்துரு வந்து உன்னை அழித்து விட அவன் ஆயத்தமா இருக்கிறான். கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியாது, நல்ல கவனிங்கள். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலமுள்ளவர்களாக இருக்கும்போது உன்னுடைய சத்துருக்களை அழிக்க தவறுவீர்கள் என்றால் அதே சத்துரு, எந்த சத்துருவை பிழைக்க வைத்தீங்களோ, எந்த சத்துருவை உயிர் பிழைக்க உயிர் தப்பிக்க வைத்தீங்களோ அதே சத்துரு ஒரு நாளிலே நீங்கள் உங்களுடைய பலவீன நாட்களிலே உங்களை வந்து அவன் அழித்து விடுவான். எத்தனை பேருக்கு விளங்குது? சவுல் பலமுள்ள நாட்களிலே அமலேக்கியரை முற்றிலும் அழித்திருந்தா இன்னைக்கு பலவீனப்பட்டு காயப்பட்டு இருந்த அந்த சூழ்நிலையிலே அந்த அமலேக்கியன் வந்து சவுலை கொண்டிருக்க முடியுமாங்க? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உங்களுக்கு விரோதமா, மாமிசத்துக்கு விரோதமா, ஆவிக்குரிய பரிசுத்தத்துக்கு விரோதமா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா ஏதாவது ஒரு சத்துரு எழும்புறான்னா உடனே அந்த சத்துருவை அழிச்சிடணுங்க. வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவராலே உங்களுடைய மாமிச கிரிகளை அழிப்பீர்கள் என்றால் பிழைப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சொந்த பலத்திலலாம் முடியாது. பரிசுத்த ஆவியுடைய பலத்தை கொண்டு உங்களுடைய ஆவிக்கு விரோதமா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா எழும்புகிற ஒவ்வொரு சத்துருவையும் அழிச்சிடணுங்க. மாமிசத்தின் கிரியை அது, அதை அழிச்சிடணும். இன்னைக்கு நீங்க அழிக்காம விட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க, அந்த மாமிசத்தின் கிரியாகிய அந்த பாவம், அந்த ரகசிய பாவம், அந்த இச்சை எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அழிக்காம நீங்க விட்டுறீங்கன்னா உங்களுடைய பலவீன நாட்களிலே கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்களை அழித்து விடும். அதாங்க அமலேக்கியன், அதான் ஆகாகியன். அன்றைக்கு சவுல் அழிச்சிருந்தா இன்னைக்கு அந்த ஆகாகியனுடைய கையில சவுலுக்கு ஒரு மரணம் வந்திருக்காது. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப சவுலுடைய பிரச்சனை தீர்ந்துடுச்சு. இந்த முறியடிக்கப்படாத, அழிக்கப்படாத அந்த சத்துரு இப்பொழுது மொர்தெக்காய்க்கு விரோதமாக, எஸ்தருக்கு விரோதமாக எழும்புகிறான். அதே அந்த சந்ததியில வந்த ஆகாகியன் தான் ஆமான். அதே சந்ததியில வந்த ஆகாகியன் ஆமான் இப்பொழுது எத்தனையோ சந்ததிக்கு பிறகு, சந்ததிகளுக்கு பிறகு, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொர்தெக்காய்க்கும் எஸ்தருக்கு விரோதமாக யூதர்களை அழிக்கும்படியாக அவன் பிரயாசப்படுகிறான். எனக்கு அருமையான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நீங்க கேட்கணும், தயவு செய்து கேளுங்க, பெற்றோர்கள் கேளுங்க. இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய சத்துருவை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமான சத்துருவை நீங்க அழிக்கலன்னா நாளைக்கு அதே சத்துரு உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததி அழித்து விடும். எத்தனை பேருக்கு விளங்குது? தகப்பன், தாய், தயவு செய்து கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பாவம் இருக்கலாம், ஒரு நெருங்கி நிற்கிற ஒரு பாவம் இருக்கலாம், ஒரு ரகசிய காரியம் இருக்கலாம், ஆண்டுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கலாம். இன்றைக்கு அந்த காரியத்தை, அந்த சத்துருவை, அந்த அமலேக்கியனை, அந்த ஆகாகியனை இன்றைக்கு நீங்கள் அழிக்காத பட்சத்திலே ஒரு நாள் அதே ஆகாகியன்
உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததியை அழித்து விடுவான். அதுதாங்க சரித்திரத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பெரிய பாடம். அன்னைக்கு மாத்திரம் சவுல் அந்த அமலேக்கியரை முற்றிலும் அழித்திருந்தா இன்னைக்கு எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் பிரச்சனையே இல்லை, யூதர்களுக்கு பிரச்சனையே இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையே இல்லை. அன்னைக்கு சவுல் கீழ்ப்படியாமல் போனபடினாலே எஸ்தரின் நாட்கள் வரைக்கும் பிரச்சனை தொடருது. சந்ததி சந்ததியா சந்ததி சந்ததியா பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க தீர்மானம் பண்ணணும், நமக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில வேண்டாம்ப்பா. மாம்சத்தின் கிரியை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பாவத்தின் காரியம் வேண்டாம் ஆண்டவரே, அந்த ஆகாகியன் வேண்டாம். கர்த்தாவே, நான் அவனை முற்றிலும் அழித்து போடுகிறேன். என்னுடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவராலே. மாம்சத்தின் கிரியில் அழிப்பிருந்தால் பிழைப்பீர்கள். ஆமென். இப்ப யோசிச்சு பாருங்க, மொர்தெகாய் ராஜாவுடைய ஜீவனை தப்பு வைக்கிறாரு. ஆனா அவர் கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? வெறும் அவருடைய பேரு நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்படுது, அவ்வளவுதான். இது யாருக்குங்க வேணும்? இவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கிறார் மொர்தெகாய் ராஜாவுக்கு. அவர் கிடைச்ச பலன் என்னது? நாளாகம புஸ்தகத்தில் அவர் பேர் எழுதப்படுது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க சரியான காரியத்தை செய்றீங்க, நல்ல காரியத்தை செய்றீங்க, மற்றவங்க உதவி செய்றீங்க, யாரும் அந்த கண்டுக்கிறதே கிடையாது, அப்படிதானே? ஆனா இன்னொருத்தர் வந்து திருட்டுத்தனமா, பொய் சொல்லி, கள்ளத்தனமா செய்யறாங்க. அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது போல தெரியுது, உயர்த்தப்படுகிறது போல தெரியுது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, சோர்ந்து போகாதே, அமைதலாயிரு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விடாதே, உன் ஜெபத்தை விட்டு விடாதே. உன் கதை இன்னும் முடியல, தொடர்ச்சி இருக்கிறது, முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். இப்ப ஆமான் தனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை வெளியே காண்பிக்கும்படியாக அவன் எதிர்கொள்கிறான். மொர்தெகாயோ ராஜாவுடைய வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்க. பிசாசு எப்படி கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக கிரியை செய்து பாருங்க. யார் யாரை எழுப்பி கர்த்தருடைய ஜனங்களை அழிக்கும்படியாக கிரியை செய்து. பிரச்சனையை நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை, பிரச்சனை நம்முடைய வாசலை தேடி தேடி வருது, அப்படிதானே? ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? ஆமான் அவனுடைய நம்பிக்கை எல்லாம் அந்த சீட்டு போடுறதுல தாங்க இருந்தது. சீட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் சீட்டு, ஒவ்வொரு நாளும் மாதம் மாதம் சீட்டு போட்டு. எதுக்கு சீட்டு தெரியுமா? யூதர்களை அழிக்கிறதுக்கு ஒரு நாளை தெரிந்தெடுக்க வேண்டும், ஒரு நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்கு அந்த பேர் என்று சொல்லக்கூடிய சீட்டை ஒவ்வொரு நாளும் போடுறான். ஆமானுடைய நம்பிக்கை எல்லாம் அந்த சீட்டு போடுறதெல்லாம் இருந்தது. ஆனா நம்முடைய இலக்கு நம்முடைய தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் சீட்டு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எதுக்கு தெரியுமா? யூதர்களை அழிக்கிறதுக்கு ஒரு நாள் வேணும். அது எந்த நாள்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சீட்டு. ரொம்ப துக்கமான காரியம் தெரியுமா? ஆமானுக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஆமான் பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறான். ஆமானுக்கு நீதிமொழிகள் 16:33 தெரியாது. அதான் ரொம்ப துக்கமான காரியம். நீதிமொழிகள் 16:33 என்னது? சீட்டு மடியிலே போடப்படும், முடிவோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஆமானே, எத்தனை சீட்டு வேணாலும் போடு, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமா என்ன வேணாலும் செய், முடிவு கர்த்தரால் நிர்ணயிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய யுத்த நாளை தெரிந்தெடுப்பதில்லை, யுத்த இடத்தையும் தெரிந்தெடுப்பதில்லை. ஆனால் சத்ரு நமக்கு விரோதமாக யுத்த நாளையும் யுத்த இடத்தையும் அவன் நம்மளை எப்படி தாக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப தந்திரமா பல காரியங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் நம்முடைய இலக்கு தேவனுடைய கரத்திலே பத்திரமா இருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வியாபி, அவர் சகலத்தையும் அறிந்தவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர். நான் ஏற்கனவே சொன்னது போல மறுபடியும் சொல்றேன், நல்ல கவனிங்க. தீர்மானங்களை, மனுஷனுடைய தெரிந்து கொள்ளுதல் தீர்மானங்களை கர்த்தர் ஆளுகிறவர் அல்ல. ஆனால் தெரிந்து கொள்ளுதலின் தீர்மானத்தினுடைய முடிவை கர்த்தர் ஆளுகை செய்கிறவர். மனுஷன் என்ன வேணாலும் செய்யட்டும் பிரதர், சிஸ்டர். மனுஷன் என்ன வேணாலும் உங்களுக்கு விரோதமாய் செய்யட்டும், என்ன வேணாலும் தீர்மானம் பண்ணட்டும், எதை வேணாலும் தெரிந்து கொள்ளட்டும், எத்தனை சீட்டு வேணா போடட்டும், உங்களுடைய முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த விளைவு, அந்த கடைசி வேர்டு, அந்த கடைசி வார்த்தை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. உன்னை சொல்றேன் பாருங்களேன், நம்முடைய அனுதின வாழ்க்கையில எல்லா நாளும் நல்ல நாளா இருக்கா? நம்மளுக்கு நல்ல நாள் கெட்ட நாள்லாம் இல்லை, அது வேற. ஆனா எல்லா நாளும் ஆசீர்வாதமான நாளா இருக்கா? இல்லை, அப்படிதானே? சில நாளை யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நாளா என் வாழ்க்கையில? யோபை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு நாள் பயங்கரமான நாளுங்க யோபோட வாழ்க்கையில. அந்த ஒரு நாள் பயங்கரமான நாள், எல்லாவற்றையும் இழந்த நாள், ஆசிகளெல்லாம் இழந்த நாள், 10 பிள்ளைகளையும் ஒரே நாள்ல இழந்த நாள். ஆனா யோபு என்ன திரும்ப சொல்றாரு? அந்த நாளை நான் தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் தேவன் பேர் வைத்திருக்கிற விசுவாசத்திலே நான் உறுதியாய் நிற்கிறேன், உறுதியாய் நிற்கிறேன். ஒரு நாள் கெட்ட நாளை போல இருக்கலாம் பிரதர், அந்த நாள்ல தீமையே நடக்கலாம், எல்லாம் கெட்டதே நடக்கலாம், ஆனாலும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அந்த தீமையான காரியங்கள், அந்த நஷ்டமான காரியங்கள், அந்த கெட்ட காரியங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். ஆனாதான் யோபு சொல்றாரு, அந்த நாள்ல, கெட்ட நாள்ல யோபு என்ன தெரியுமா சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கிறார் பாருங்க. கெட்ட நாள்ல, கெட்ட நாள்ல நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன ஆண்டவரே கைவிட்டீங்களா? இருக்கீங்களா ஆண்டவரே? ஆண்டவருக்கு கண் இருக்குதா? பாக்குறீங்களா ஆண்டவரே? யோபு கெட்ட நாள்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாருங்க. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றாரு. பயங்கரமான இழப்புங்க, பயங்கரமான நஷ்டம், அழிவு ஒரே நாள்ல எல்லாம் நடக்குது. ஆனா யோபு தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விலகவே இல்லை. முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருந்தது. முடிவு என்ன தெரியுமா? கர்த்தருடைய முடிவு என்ன தெரியுமா? இரட்டத்தனையா யோபை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்துருடைய தீர்மானம் வேற, சத்துருடைய தெரிந்து கொள்ளுதல் வேற. சத்துருடைய நோக்கம் என்னன்னா, யோபு ஒன்னில்லாம போனோம். இந்த மனுஷன் கர்த்தரை நம்புறான், கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கான். ஆண்டவரே என்னை கொன்று போட்டாலும் நான் அவளுமே நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றாரு. அதனால இந்த ஆளு ஒண்ணுமே இல்லாம போனோம். அது பிசாசுடைய தீர்மானம், பிசாசுடைய தெரிந்து கொள்ளுதல், பிசாசுடைய நோக்கம். ஆனா கர்த்தருடைய தீர்மானம் யோபை குறித்து என்ன தெரியுமா? முந்தைய காட்டிலும் இரட்டத்தினையா இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஆமானை குறித்து யோசிச்சு பார்த்தேன். ஆமானுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆமானுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? முட்டை பொரிக்கிறதுக்குள்ள அவர் கோழி குஞ்சுகளை எண்ண ஆரம்பிச்சிட்டான். அதான் பிரச்சனை. இன்னும் முட்டை பொரிக்கவே இல்லைங்க. முட்டை பொரிக்கிறதுக்கு முன்னே இவர் என்னத்தை என்றாரு? கோழி குஞ்சுகளை என்றாரு. இன்னைக்கு பிசாசு இதை தான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டுடைய முடிவு தெரியாமையே உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்துட்டு இருக்கான். ஆண்டுடைய முடிவு தெரிஞ்சா ஓடியே போயிடுவான். பல காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசு பண்ணிட்டு இருக்கான். பிள்ளைகளுக்கு விரோதமா, சமாதானத்துக்கு விரோதமா, பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு விரோதமா பிசாசு கிரியை செய்து. அவனுக்கு ஒண்ணு தெரியாது, கர்த்தருடைய முடிவு அவனுக்கு தெரியாது. கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் குறித்து வைத்திருக்கிற முடிவு சத்துருவாகிய பிசாசுக்கு தெரியாது. அதான் ஆமானுக்கு பிரச்சனை. ஆமானுக்கு எஸ்தருடைய ரகசியமே தெரியாது. அதனாலதான் ராஜாவுடைய மனவாட்டிக்கு விரோதமா அவன் தீர்மானம் பண்றான். ராஜாவுடைய
மணவாட்டிக்கு விரோதமா தீர்மானம் பண்ணா அது ராஜா கிட்ட செல்லுமா? நீங்க தான் சொல்லுங்க. வேற யாருக்கு விரோதமா பண்ணாலும் யோசிக்கலாம், சரி ராஜா நமக்கு உதவி செய்வாரு. ஆனா ராஜாவுடைய மணவாட்டிக்கு விரோதமாகவே செய்தா அது ராஜா இடத்துல செல்லுபடி ஆகுமான்னு கேட்கிறேன். எனக்கு அருமையான சபையாரே, ராஜாதி ராஜாவுடைய மணவாட்டிகளா இருக்கிற நமக்கு விரோதமா பிசாசு ஏதாவது கிரியை செய்த ஆண்டவர் விட்டுருவாரா? ராஜாதி ராஜா விட்டுருவாரான்னு கேட்கிறேன். ஒரு நாள் விட மாட்டார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அன்றைக்கு மொர்தெக்காய் ராஜாவுடைய உயிரை தப்பு வைத்தாரே, அன்னைக்கே ராஜா உயர்த்திருக்கலாம்ல. அன்னைக்கே மொர்தெக்காய்க்கு ஏதாவது ஒரு நன்மை சகாயம் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் செய்யல? ஏன் ஆண்டவர் பேசாம இருந்துட்டாரு? மொர்தெக்காய்க்கு பதிலாக ஏன் ஆமான் உயர்த்தப்படணும்? ஏன் அநீதி நடக்க ஆண்டவரும் விட்டுட்டு மௌனமா இருக்கிறாரு? என்ன தெரியுமா காரணம்? தேவனுடைய நோக்கம் உலக ராஜாவாலே உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷனாலே என்னுடைய மனுஷனாகிய மொர்தெக்காய் உயர்த்தப்பட வேண்டும். அது தேவனுடைய நோக்கம். சிந்தித்து பாருங்க. ராஜா ஆமானை உயர்த்திட்டாரு. இப்ப அந்த உயர்த்தப்பட்ட ஆமான் மூலமாக தான் கர்த்தர் யாரை உயர்த்த போறாரு? மொர்தெக்காய் உயர்த்த போறாரு. ராஜா உங்களை உயர்த்த தேவாதி தேவன் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டார்னா சாதாரண ஆளுங்களை வச்சு உயர்த்த மாட்டாரு. உயர்த்தப்பட்ட ஆட்களை தான் பயன்படுத்தி உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மொர்தெக்காய்க்கு ராஜா கொடுத்த உயர்வு தற்காலிகமாக உயர்வு. அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா விளங்கும். வாசிங்க. எஸ்தர் 5:14 வாசிங்க. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சுரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெக்காயை தூக்கி போடும்படி, மொர்தெக்காயை அந்த தூக்கில தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். ஆண்டவர் தடை பண்ணிருக்கலாமா? முடியாதா? தூக்கு மரத்தையே செய்யாம ஆண்டவர் தடுத்திருக்க முடியுமா? முடியாதா? ஆண்டவர் சொல்லிருக்கலாம்ல, இல்ல 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 நீ என் மனுஷன், என் மகனுக்கு விரோதமா தூக்கு மேடையெல்லாம் செய்ய நான் விட மாட்டேன். ஆண்டவர் சொல்லிருக்கலாமா? சொல்லிருக்க முடியாதா? சொல்லிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? அந்த தூக்கு மேடை தேவைப்படுது. யாருக்கு? ஆமானுக்கு தேவைப்படுது. ஆண்டோட ஞானம் பாருங்களேன். அதாவது அங்க ஆமான் தூக்கு மேடையை செய்கிறாரு. அந்த நியூஸ் மொர்தெக்காய்க்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? தூக்கு மேடையை வீட்டுக்குள்ள பெட்ரூம்லயே செய்ய முடியும்? வெளியே வச்சுதாங்க செய்யணும். எவ்வளவு பெரிய தூக்கு மேடை செய்யணும்? அந்த பெர்சியா நாட்டு முழுதுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆமான் செய்யற காரியம். மொர்தெக்காய்க்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? நல்லா தெரிஞ்சிருக்கும். மொர்தெக்காய் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே கைவிட்டீங்களா? அந்த மனுஷன் என்னென்னமோ பண்றான், ஆண்டவரே எனக்கு விரோதமா தூக்கு மேடை பண்றான். ஆண்டவர் பண்ணட்டும்பா, பண்ணட்டும், கண்டிப்பா பண்ணணும், அது தேவைப்படுது. என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நம்மளை விட்டாரோ? தேவைப்படுதுன்றாரு. நாளைக்கு நம்ம தூக்குல போடப்படுவோமோ? இது மனுஷனுடைய சிந்தனை. ஆண்டோட நோக்கம் வேற. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், யார் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்களோ பேசுகிறார்களோ அவர்களை கொண்டே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர்களை கொண்டே கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அவர்களை கொண்டே கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். நான் ஊழியக்காரனாக முழு இருதயத்தோடு விசுவாசித்து சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமா பிசாசு ஏதாவது செய்துட்டா அவனுடைய அசுத்தமான கரம் பரிசுத்த அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படும். If he does something against God's anointed, the devil is going to burn his own filthy fingers. அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளதை தொடாதேன்னு கர்த்தர் சொல்றாரு. விட்டுருவார் ஆண்டவரே. சத்துருவாகிய பிசாசு உங்களுக்கு விரோதமா தீர்மானிக்கலாங்க, அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளலாம், அநேக திட்டங்களை போடலாம். ஆனால் உங்களுடைய உயர்வு, உங்களுடைய முடிவு நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்றேன். அன்றைக்கு ராத்திரி தூக்கு மேடை செய்யப்படுதுங்க. மொர்தெக்காய்க்காக ஒரு தூக்கு மேடை செய்யப்படுது. ரொம்ப மும்முரமா வேலை நடக்குது.
அதே சமயத்தில் அரண்மனையில் என்ன நடக்குது தெரியுமா? ஆமானுடைய வீட்டு பக்கத்துல ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, தூக்கு மேடை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில் என்ன நடந்ததுன்னு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 6:1. அந்த ராத்திரியிலே, எந்த ராத்திரியில பிரதர் சிஸ்டர், எந்த ராத்திரி? எந்த ராத்திரியில தூக்கு மேடை செய்யப்படுகிறோம் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அது யாரை குறித்து எழுதியிருக்கிறது? மொர்தெகாயை குறித்து எழுதியிருக்கு. அந்த ராத்திரியிலே சகோதரனே, சரி, ஒரு ராத்திரி போதும் ஆண்டவருக்கு, ஒரு ராத்திரி போதும். அதே நேரத்தில் நல்ல கவனிங்க, முடிக்க போறேன். பிசாசு ஆமானோடு கூட சேர்ந்து ஆமானை தூண்டி விட்டு யூதர்களை அழிக்க முடியாது, குறிப்பா மொர்தெகாயை அழிக்க முடியாது, தூக்கு மடைச்சார். பிசாசு ஆமானோடு சேர்ந்து மொர்தெகாய்க்கு விரோதமா கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த ராத்திரியில தேவாதி தேவன் ஆகாஸ்வேரு ராஜாவோடு சேர்ந்து மொர்தெகாயை உயர்த்தும்படியா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ராத்திரி தான் பிசாசு ஆமானோடு கூட சேர்ந்து மொர்தெகாய்க்கு விரோதமாய் செய்கிறான். அந்த ராத்திரிலே தேவாதி தேவன் ராஜாவோடு கூட சேர்ந்து மொர்தெகாயை உயர்த்தும்படியாக கர்த்தர் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுக்கு விரோதமா என்ன காரியம் செய்யப்பட்டாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக கர்த்தர் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை. அன்றைக்கு அந்த ஆமானை வைத்து ராஜா மொர்தெகாயை கனப்படுத்துகிறார். தேசம் எங்கும் ராஜாவுடைய அரண்மனை குதிரைகளை வைத்து இப்படியாக கர்த்தர் ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியாக செய்யப்படுகிறேன்னு சொல்லி தேசம் எங்கும் மொர்தெகாய் அவர் கொண்டு வரப்பட்டு உயர்த்தப்பட்டு கனப்படுத்தப்படும். ஆனா அது தற்காலிகமான கணம் தான். ஆனா கர்த்தர் நிரந்தரமான ஒரு கணத்தை வைத்திருக்கிறார், நிரந்தரமான ஒரு கணம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிரந்தரமான ஒரு உயர்வு. நான் எதை சொல்ல வரேன்னா, அவ்வப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் தற்காலிகமான இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை, ஒரு நிரந்தரமான உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உள்ளத்தின் ஆழத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா நம்முடைய பங்குக்கு நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்க வேணும். மாமிசத்துக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. மாமிசத்துக்கு பட்டினி போடுங்க. ஆவியை நல்லா போஷிங்க, ஆத்மாவை நல்லா போஷிங்க. மாமிசத்தை பட்டினி போடுங்க. கர்த்தருடைய வல்லமை விளங்கும். நான் ஒரு பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை குறித்து விளக்கமா நான் இன்னொரு நாள் பேசுவேன். மாமிசத்தின் கிரியைக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதீங்க சகோதரனே. எவ்வளவு களவு மாமிசத்தை ஆவியினாலே மேற்கொள்கிறீர்களோ அவ்வளவு களவு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்னைக்கு கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா? எல்லாருமே ஆண்டவரை நம்புவாங்க, விசுவாசிப்பாங்க. ஆனா தன்னோட வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க மாட்டாங்க. தன்னோட வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்காம நீங்க என்னதான் நம்பிக்கை வச்சாலும் விசுவாசம் வச்சாலும் ஒண்ணும் நடக்காது. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கைக்கு பலனை பார்க்க வேண்டுமானால் உங்களுடைய அர்ப்பணிப்புல தான் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களோட வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவரோட கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரத்தில் அர்ப்பணிச்சுட்டு ஆண்டவரை நம்பி பாருங்க, ஆண்டவரோட விசுவாசத்தை வச்சு பாருங்க, மகிமையான காரியங்களை காண செய்வார். விசுவாசித்தால் மகிமையான காரியம். அர்ப்பணிக்காம எவ்வளவுதான் விசுவாசித்தாலும் எவ்வளவுதான் நம்பிக்கை வச்சாலும், சில சொல்றதை கேட்டீங்களா, ஆண்டவரே நம்பினேன் ஒண்ணுமே நடக்கல, ஆண்டவரை விசுவாசிச்ச ஒண்ணும் நடக்கல, ஆண்டவரை நம்பின ஒண்ணும் நடக்கல. ஏன் பிரதர்? அர்ப்பணிக்கல, வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல. ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டோட கரத்தில் முற்றிலுமா ஒப்பு கொடுக்கல.
ஆண்டவரத்துல சரணடையல, நம்ம சொந்த மாம்ச காரியத்திலேயே செய்துக்கிட்டு ஆண்டவர் மேல நம்பிக்கை, ஆண்டவர் மேல விசுவாசம், ஆனா பாவ காரியத்தையும் செய்துக்கிட்டு. அதனாலதாங்க நம்பிக்கைக்கு பலன் இல்லை, விசுவாசத்துக்கு பலன் இல்லாம போற காரணத்தை நான் சொல்றேன். உங்களுடைய விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு பலன் உண்டாக வேணுமானால் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமா ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். கண்களை மூடலாமா? நான் தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் சேவாடி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. கூடுமானால் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அன்றைக்கு ஆமானுடைய பிரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை அழிப்பதே ஆமானுடைய பிரியம். இஸ்ரவேலை நிர்மூலமாக்குவதே ஆமானுடைய பிரியம், சத்துருடைய பிரியம். இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்களை அழிப்பதே பிசாசுடைய பிரியமா இருக்கிறது. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், என்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், என்னுடைய ஜனங்களை உயர்த்துவதே எனக்கு பிரியம். காரணம் என்ன? நாம் அவருடைய மனவாட்டியா இருக்கிறோம், அவருடைய மனவாட்டியா இருக்கிறோம். சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் அந்த மனவாட்டியின் பங்காக இருக்கிறோம். சபையோடு கூட, சபையில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், சபைதான் கர்த்தருடைய மனவாட்டி, தனி நபர் அல்ல, சபைதான் மனவாட்டி. அந்த சபையிலே நாம் ஐக்கப்படும் போது அந்த மனவாட்டியின் ஒரு பங்காய் நாம் மாறுகிறோம். அவன் நம்முடைய மனவாளன். எனக்கு ஆமான் செய்த ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? ராஜாவுடைய மனவாட்டிக்கு விரோதமா ராஜாவுடைய மனசை மாத்த பார்க்கிறேன். ராஜாவுடைய மனவாட்டிக்கு விரோதமா ராஜாவுடைய மனசு மாறுமா? ஒரு நாளும் முடியாது. இன்னைக்கு பிசாசு இதை தான் பண்றான். ராஜாதி ராஜாவுடைய மனவாட்டிக்கு விரோதமாய் இன்னைக்கு சத்ருவாகிய பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். அவன் யார்? விழுந்து போனவன், தோற்கடிக்கப்பட்டவன். நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் வேண்டாம் பிரதர், சிஸ்டர். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் வேண்டாம். பரிசுத்தாவினவரை துக்கப்படுத்துகிற காரியம் வேண்டாம். மாம்சத்தின் காரியம் வேண்டாம், மாம்சத்தின் காரியம் வேண்டாம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் பவுல் சொல்றார். புறமான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் பலப்படுகிறான்னு சொல்ற. நான் தாழ்மையாய் சொல்கிறேன், ஒரு பெரிய பாரத்தோடு சொல்றேன், மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒவ்வொரு தரையும் நீங்க மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது நீங்க தேவ பிரசன்னத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், தேவ பிரசன்னத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பாக்கியங்களை, ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு மாறாக மாமிசத்துக்கு இல்லை என்று சொல்லி ஆவியின்படி நடப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியின்படி நடப்பீர்கள் என்றால், ஆவியின் பிரமாணத்தின்படி நடப்பீர்கள் என்றால், பரிசுத்தாவினை சொல்லுகிறபடி நடப்பீர்கள் என்றால், கர்த்தர் மகிமையின் மேல் மகிமையாய் நடத்துவார், ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தருவார். கர்த்தர் நடத்துகிற விதம் அற்புதமா இருக்கும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அன்னைக்கு ஆமான் வெட்கப்பட்டு போனான். ஆமானுடைய முகம் மூடப்பட்டது. அன்னைக்கு வெட்கப்பட்டு போகிறான். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாது. அப்படி எழும்புவார்கள் என்றால் வெட்கப்பட்டு போவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். சீட்டு மடியிலே போடப்படும், முடிவோ கர்த்தரிடத்தில் இருக்கிறது. முடிவோ கர்த்தரால் வரும். உடைய வாழ்க்கைக்குரிய சகல காரியங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யட்டும், கர்த்தர் அவர்கள் செய்கிற தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர்.
நீங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் மேல் அன்பு கூறுகிறவர்கள். ஆகவே சகலமும் பிரதர், அது கெட்டதோ நல்லதோ சகலமும் நன்மைக்கு எதுவாய் சம்பவிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்முடைய வாயில திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லாமா? வாக்கு தத்தம் பண்ணவர், வாக்கு மாறாதவர். மனுஷன் ஒரு காரியத்தை சொல்வான், மாறிவிடுவான். ஆண்டவர் மாறாதவர். மானிடர் மாறிடுவார், பரநேசு ஒரு நாளும் மாறாதவர். மனுஷன் மாறுகிறது போல நம்முடைய ஆண்டவர் மாறுகிறவர் அல்ல. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தவறினாரே. மானிடர் மாறிடுவார், பரநேசு மாறினாரே. உன்யேசுவை அண்டிக்கொள் போனே சப்பாரம் தேடிக்கொள். உன்னே தம் கண்ணை வைத்து இந்த பாடிடுவார். உன்யேசுவை அண்டிக்கொள் போனே சப்பாரம் தேடிக்கொள். உன்னே தம் கண்ணை வைத்து இந்த பாதை காட்டிடுவார். சௌரியே உன் இயேசுவை அண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசுவை அண்டிக் கொள்ளுங்க. உடைய பாதத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவர் உன்மேல் கண்டே வைத்து நீ நடக்க வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு போதித்து காண்பிப்பார். அவர் தம் கண்களை வைத்து இன்ப பாதையில் நடத்திடுவார். நன்றி ஆண்டவரே. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய பாதத்தில் வருகிறோம். மதியான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மட்டுமா எங்களோடு பேசி நம்முடைய நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சகோதர உடைய சபையார் உடைய வாழ்க்கையில உடைய தெய்வீக இலக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தாவே அந்த இலக்கை அடைய அவர் எடுக்கிற அந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே கர்த்தர் அவளை தைரியப்படுத்தி திடப்படுத்தி விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்து ஜெயமாய் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திருக்கரத்திலே சபையாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். எல்லா கன துதி மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 0443150855. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.